ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கோம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா பெசரி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை பெசரிக்கலாம். நம்ம இதை அடையாக தட்ட போகிறோம். ஸோ அடை கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து பெசரிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை அடை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஓரளவு கொஞ்சம் மொத்தமாகவே தட்டிக்கலாம் அந்த அடையை. ஸோ நல்லா வேகிறதுக்காக 2 பக்கமும் கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். எல்லா மாவுலேயும் நம்ம அடையெல்லாம் சுட்டு எடுத்து வச்சாச்சு. இது ஆறட்டும். இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கோம். வறுத்துட்டு தோல் நீக்கின நிலக்கடலை. அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அளவுக்கு வெல்லம் சேர்த்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடையும் ஆறிடுச்சு. இது சின்ன சின்ன பீசஸாக கையிலே பிச்சு போட்டுட்டு இதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த நிலக்கடலை வெல்லம் அந்த கலவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ராகி அடை தட்டும் போது உப்பு போட்டு தான் செஞ்சோம் அதை. பட் இருந்தாலும் இப்போ நிலக்கடலாம் போட்டிருக்கனால கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிலக்கடலை நம்ம அரைக்கும் போதே எண்ணெய் லைட்டாக வரும். ஸோ அதோடு நம்ம ராகி அடையும் எண்ணெய் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இருக்கிற இந்த எண்ணெய் பசையே போதும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு. அழகாக உருண்டை வந்துடும். உங்களுக்கு விருப்பமான சைஸில் உருண்டை செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய ஆரோக்கியமான டேஸ்டான சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து எந்த வீடியோ போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.